பெஞ்சல் புயலால் சென்னை பெசன்ட் நகரில் நிலவும் கள நிலவரத்தை வழங்குகிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை பெசன்ட் நகரில் நிலவும் கள நிலவரத்தை சொல்லுங்க வினீஷ். மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய பெஞ்சல் புயலின் காரணமாக மழை மேக கூட்டங்கள் முழுமையாகவே சென்னை பெருநகரை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாகவே கடலோர மாவட்டங்களில், அதாவது சென்னை உட்பட கிழக்கு கடற்கரை சாலை உரிமையாக இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை பகுதிகளும் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய எலியாட்ஸ் கடற்கரை. இந்த கடற்கரை பகுதிகளில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே கடல் அலையின் சீற்றம் ஆக்ரோஷமாக இருந்தது. மிகவும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே கடல் அலையின் சீற்றத்தை பொறுத்தவரை 3 முதல் 7 அடிக்கு மேலாக கடல் அலையின் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. இயல்பாக கரையை தொடக்கூடிய பகுதியிலிருந்து அலையானது உட்பகுதிகளுக்கு புந்து செல்கிறது. அதாவது கிட்டத்தட்ட கடற்கரையில் இருந்து 20 மீட்டர் தொலைவில் தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி மக்கள் தங்களுடைய கடைகளை அமைத்திருக்கிறார்கள். அந்த கடைகளை தாண்டியும் அலை செல்லக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை முழுமையாகவே, அதாவது காரைக்கால் மகாபலிபுரம் இடையே இந்த புயலானது கரையை கடக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகாக இதன் காரணமாகவே காற்றினுடைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் எனவும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே நேற்று நள்ளிரவு தொடங்கி தற்பொழுது வரை சென்னையில் அவ்வப்போது கனமழையும் காற்றுடன் கூடிய மிதமான மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. பெசன்ட் நகரை பொறுத்தவரை இது காலை நேரம் என்பதால் பெரும்பாலான பொதுமக்கள் இங்கு நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு பெசன்ட் நகருக்கு செல்ல அனுமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலைக்கு பிறகாக மாநகராட்சியால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் இங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் கடல் அலையின் சீற்றமும் காற்றும் அதிக அளவில் வீசி வருவதால் அவ்வப்போது கடலோர காவல்படையினர், அதே போல தீயணைப்புத்துறையினரும் இந்த பகுதியில் ரோந்து செல்லக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. கடலை முழுமையாகவே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. பனிமூட்டம் நிலவி வருவதால் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாகவே சென்னையில் பனிமூட்டம் நிலவி சூரியன் வந்தது கூட தெரியாத நிலையில் தான் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இருக்கிறது. இதன் காரணமாக புயல் அலையின் தாக்கத்தால், அதாவது புயல் மழை வெள்ளம் போதும் ஒவ்வொரு மழையின் போதும் கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்படும் மாநகராட்சியால். நேற்று மாலைக்கு பிறகாக இந்த புயல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பெஞ்சல் புயல் இன்றைய மதியம் பிற்பகலில் கரையை கடக்கும் என அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மதியத்திற்கு பிறகாக பொதுமக்கள் கடற்கரைக்கும் பூங்காக்களுக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாகவே பெசன்ட் நகர் முழுமையாக காணப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஆள் நிற்க முடியாத சூழலுக்கு தான் காற்று பலத்த காற்றாக வீசி வருகிறது. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்து வருவதால் கடல் அலையின் சீற்றமும் அதிக அளவில் காணப்படுகிறது. இன்று பிற்பகல் கரையை கடந்த பின்னர் இந்த பகுதி முழுமையாகவே அமைதியான சூழல் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வினீஷ், தகவல்களுக்கு நன்றி.